மகளிருக்கு இருசக்கர வாகனம், பிள்ளைகள் படிக்கணும், பெண்கள்லாம் படிக்கணும்ன்றதுக்காக சைக்கிள் கொடுத்தது முத அம்மா தான். இந்தியாவிலே யாரும் கொடுக்கல. அப்புறம் மாணவர்களுக்கு விரிவுபடுத்தினாங்க, தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு அம்மா பரிசு போட்டோம். நம்ம குழந்தை பிறந்துருச்சுன்னா மாமன் வந்து பார்க்கணும்னு சொல்லுவீங்க, விரும்புவாங்க. இல்லை தாத்தா பாட்டி வந்து பார்ப்பாங்க, அவங்க ஏதாச்சும் பிள்ளைக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையா, நம்ம அம்மா அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா பரிசு பெற்றவங்க கொடுத்தாங்களா? என்னம்மா கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க. மகளிருக்கு இப்ப ரூபினி குமார் இங்க அமைஞ்சிருக்கு. எங்க பிரேமா வந்திருக்கா, டிமட்ரோ உடைய மனைவி, அவங்க கவுன்சிலர் ஆகியிருக்காங்க. இந்த பக்கம் இவங்கெல்லாம் இன்னைக்கு கவுன்சிலர் ஆகிக்கணும். 50 விழுக்காடு வந்து உள்ளாட்சி துறையில இன்னைக்கு பெண்கள் போட்டியிடும் சொல்லி சட்டத்தை வகுத்தவர் அம்மா. நம்ம அம்மா யாரு? நம்ம அம்மா. அம்மா என்ன சொன்னாங்க? என்னையே என் பேர் என்னமோ சொல்லுவாங்க, எங்க அம்மா வைத்த பேர் எனக்கு ஜெயலலிதா. என்னை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் அம்மா என்று அழைக்கிறாங்க. அது போல் எனக்கு இந்த ஒரு சொல் போதும், இவங்களுக்காக நான் உயிர் உள்ளவரை பாடுபடுவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாடுபட்ட தாய் அம்மா அவர்கள் இல்லையா? அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்துட்டாலே அது ஏதோ 2 பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தையை கரை சேர்க்க முடியாதுன்னு சொல்லி சாதாரண குடும்பங்கள்ல இருக்கவங்க, பெரிய பணக்காரங்கள் கூட அந்த சிசுவிலே கொலை செஞ்சிருவாங்க. சிசுவிலே அந்த குழந்தைய உயிரை போக்கிடுவாங்க. ஆனா அந்த திட்டத்தை அம்மா தான், தொட்டில் குழந்தை திட்டத்தை முதல் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் அம்மா, நம்ம அம்மா. அதே மாதிரி பெண்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவல். இத்தனை பிரச்சனை செஞ்சதுன்னா இன்னைக்கு 76வது பிறந்த நாளை நம்ம கொண்டாடி இருக்காங்க. ஜோரா கை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு தான் நம்ம. ஆக பெண்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உருவாக்கணும், ஆண்களுக்கு நிகராக பெண்களால் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர் நம் தாய் புரட்சி தலைவி அம்மா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு நிகராக பெண்கள் கமாண்ட படை கொண்டு வந்தவர் அம்மா தான். அரசு துறையில பெண்களை அதிகமாக செக்ரட்டரிகளாக செயலாளர்கள் நியமித்ததும் அம்மா தான். ஏன்னா அம்மாவுக்கு அம்மா நினைப்பாங்க, எங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தா, பெண்களுக்கு கிடைத்தால் நாங்கள் நிச்சயமாக ஆண்களை காட்டிலும் சாதனை புரிவோம்னாங்க. இன்னைக்கு அம்மா நினைச்சது இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் ரிசல்ட் பாருங்க, +2ல மாணவர்கள் காட்டிலும் மாணவிகள் தான் அதிகமாக இன்னைக்கு தேர்ச்சி பெறாங்களா இல்லையாமா? மாணவிகள் தான் தேர்ச்சி பெறாங்க. போற போக்க பார்த்தா இன்னைக்கு பெண்களுக்கு ஆண்கள் வரதட்சணை கொடுத்தாதான் கல்யாணம் ஆகும் போல. ஒரு காலத்துல பெண்கள் வரதட்சணை கொடுக்கணும், இனி போற போக்க பார்த்தா பெண்களுக்கு ஆண்கள் வரதட்சணை கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ண வைப்பான். வீட்டுல உனக்கு சமைக்க தெரியுமா? முதல்ல ஆண் கேட்பான், சமைக்க தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா. இனி பெண்கள்லாம் கேட்க போறாங்க, உனக்கு சமைக்க தெரியுமா, உனக்கு பாட்டு பாட தெரியுமா, என்னை எப்படி வச்சுக்கிறேன்னு கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு இந்த நிலை உருவாயிருக்குன்னா இதை வித்துட்டவர் புரட்சி தலைவர் அம்மா. சாதாரண நிலை அல்ல, கல்வியில ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர். இந்த புரட்சியை அப்படியே நடைமுறைப்படுத்தியவர் நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார். 4 ஆண்டு காலம் அம்மாவுடைய சாதனைகளை அப்படியே தொடர்ந்து கொடுத்தார், சிந்தாம செதறாம கொடுத்தார்.